ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள் விட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்லி கடை படத்தோட படப்பிடிப்ப நிறுத்துங்க அப்டின்னம்போது, அவர் வந்து இல்ல அது மேலிடத்துலருந்து உத்தரவு. அத நிறுத்த முடியாது அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கா சார்? ஏன்னா, இப்ப அந்த மாரி டான் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்டின்னம்போது, அதுக்கு ஒரு தனியா வந்து ஓகே ஒரு ஸ்பெஷல் ஒரு கரிசனை இருக்கா அப்டின்ற மாரி பார்க்குறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கா சார்? பொலிட்டிக்கல் பிரஷர் சொல்ல முடியாது சார். ம். அது அப்படிலாம் சொல்ல முடியாது. இவங்க பிரஷர் தானே. ஓகே. என்னங்க தனுஷ் படத்த ஸ்டாப் பண்ண சொன்னது யாரு? 5 ஸ்டார் கதிரேசன். அப்புறம் அப்ப நீங்க வந்து நீங்க தான் சொன்னீங்க. ஆமா. ஸ்டாப் பண்ணார்ல. இல்ல அப்படி ஸ்டாப் பண்ண சொல்லும்போது தான், இங்க இட்லி கடை மட்டும் நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா மேலிடத்து உத்தரவு அப்படின்னு சொல்லி அ ஆ செல்வம் இல்ல அது இட்லி தொடர்ந்து எங்க வேலையா? இதே வேலையா? நீங்க அந்த படத்த நிறுத்த சொல்லுவீங்க. அப்புறம் இட்லி கடை நிறுத்த சொல்லுவீங்க. அப்புறம் விஜய் சார் படத்த நிறுத்த சொல்லுவீங்க. சூர்யாவுக்கு பிரச்சனை சூர்யா படத்த நிறுத்த சொல்லுவீங்க. கமல் சார் அது படம். சார் நாங்க உழைக்கிறவங்களுக்கு காசு வேணும் சார். ம், ம். சார் தொழிலாளர்களுக்கு உழைக்கிறோம். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் குடுக்குறது உங்க வேலை. நீங்க என்ன சொல்றீங்களோ, கேமராமேனா ம். உங்களுக்கு சம்பளம் வாங்குறோம். டைரக்டர் என்ன சொல்றாரோ, அது சீனுக்கு நாங்க லைட்டிங் பண்ணி எடுத்து குடுக்குறோம். ம். புரொடக்ஷனுக்குன்னா எத்தன வரும்? எல்லாம் சாப்பாடு வாங்கி பரிமாறுறது அவங்க வேலை. ம். ஒழுங்கு வேலை இருக்குல்ல. ஆர்ட் டைரக்டர் இந்த செட்டு வேணுமா? அவரு டிராயிங் பண்ணுவாரு. ஓகேனா செட்டு போடுற அவர் வேலை. இதுதான் எங்க வேலையே தவிர, ஷூட்டிங் போய் நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருவரும் நிறுத்துறது எங்க வேலை. அது எங்க வேலை இல்ல.